ஹெட் கிளர்க்கு டைபிஸ்ட் எல்லா கோர்ட்டோடதும் இங்க இருக்கீங்க தானே? அப்படி இல்லைன்னா எல்லாரையும் வர சொல்லிருங்க. ஹெட் கிளர்க்கு டைபிஸ்ட் இவங்க 2 பேரும் வேணும் இந்த மீட்டிங்க்கு. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. பெஞ்ச்ல இருக்க வேண்டாம். ஹெட்ல இருக்கு டைபிஸ்ட் 2 பேரும் போதும். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஷேர் பண்றேன். சோ இது மீட்டிங் எதுக்காகன்னு ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியுமா? இது மீட்டிங் எதுக்காகன்னு யாராவது சொல்லுங்கல்ல. மியூட்ல இருந்துச்சுன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. யாராவது அன்மியூட் பண்ணி பேசுங்க. இந்த மீட்டிங் எதுக்காக? உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. சரி, ஓகே. சோ இது என்னன்னா மீட்டிங் வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஹைகோர்ட் வந்து நமக்கு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருந்தது பிடிஜேக்கும் சிஜேஎம்க்கும். என்னன்னா இப்போ கிரிமினல் கேசஸ் வந்து மோர் தென் 3 years பனிஷ்மெண்ட் இருக்க மாதிரி இருந்ததுன்னா சில கேசஸ் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை ஹைகோர்ட்டுக்கு சென்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐடென்டிஃபை பண்ண கேஸ் எல்லாம் முதல்ல நாங்க இங்க ஆலுடியான் சார் வந்து லிஸ்ட் வாங்கியிருக்காரு. ஆலுடியான் சார் இருக்கீங்களா? சரி, ஓகே. ஆலுடியான் சார் இல்ல. இப்போ அவர் வந்து என்னன்னா லிஸ்ட் ஒண்ணு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து எந்தெந்த கேசஸ் எல்லாம் அந்த 3 yearsக்கு மேல பனிஷ்மெண்ட் கொடுத்து 2 yearsக்கு மேல பெண்டிங்கா இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல இருந்து கேசஸ் எல்லாம் நம்ம எப்படி ஹைகோர்ட்டுக்கு சென்ட் பண்றதுங்கிறதுக்காக எல்சிஐஎஸ்ல வந்து ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்க இப்ப எனேபிள் பண்ணிட்டோம். அது எப்படி பண்ணணும், இதுக்கப்புறம் எப்படி கேஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றத வந்து இதுல பாத்துக்கோங்க. ஸோ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதா? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. விசிபிள் மேம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ ஜேஎம் செய்யாரோடது வந்து ரிப்போர்ட் ஆலுடியான் சார் அமைச்சிருக்காரு. ஸோ இந்த கேசஸ்ல இது எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஸோ ஹைகோர்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல இந்த கேஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ சிசி 14/2013 இதை வந்து நம்ம கியாஸ்க்ல போட்டு பார்த்தோம்னா தெரியும். சிசி 14/2013 2013ங்கிறது பழைய கேஸ். ஸோ அது வந்து இப்ப இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்ப வந்து இதெல்லாமே மேனுவலா பண்ணது. இது என்ன பண்ணணும் நான் அப்புறமா சொல்றேன். ஸோ இதுல இருக்கிறது பாருங்க, இது 2022 எல்லாம் ரீசெண்ட் கேசஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண ரெடியா தான் இருக்கும். ஸோ எஸ்டிசி 847/2022 STC 847/2022. முதல்ல இது என்ன பண்ணணும்னு பாத்துக்கோங்க. இப்ப நான் ஜேஎம் செய்யார்ல இருக்கு. செய்யாரோட IP 90.67
இதுல JMJR லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் எங்க இருக்குன்னா இங்க பாருங்க, டெடிகேட்டட் பெஞ்ச் கேசஸ்னு ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்க தெரியுதுங்களா? டெடிகேட்டட் பெஞ்ச் கேசஸ்னு ஒரு ஆப்ஷன் ஆட் ஆயிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இது இல்லைன்னா எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க ஆட் பண்ணி கொடுத்துடுறோம். இப்ப ரீசெண்டா தான் ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பர்சருக்கு மட்டும்தான் ஆட் ஆயிருக்கு. JM1ல கேட்டவங்களுக்கெல்லாம் 2-3 பேருக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ வேற யாருக்காவது ஆட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இது தெரியலன்னா எங்க கிட்ட சொல்லுங்க, உடனே ஆட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இந்த டெடிகேட்டட் பெஞ்ச் கேசஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க கேஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. இதுல பண்டில் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுல தான் நீங்க அந்த எந்த கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த என்ட்ரி போடணும் முதல்ல. ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண ரெடியா இருக்குன்ட்டு அந்த என்ட்ரி ஆட் பண்ணணும். STC 847/2022. ஸோ STC 847/2022 கொடுத்தீங்கன்னா அந்த இது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும். இப்ப இது வந்து நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், 847/2022. அத நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். காமிக்கிறது எப்படின்னு சொல்லதான் நான் காமிச்சிட்டேன். ஸோ இதுல வந்து கேஸ் பர்டிகுலர்ஸ் இதெல்லாம் இருக்கா? ஸோ ப்ரிப்பேர் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, ஆல்ரெடி இது சென்டிங் ஆல்ரெடி அப்டேட்டட் ஃபார் சென்டிங் டு ஹைகோர்ட்னு காமிக்குது. ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே இங்க இந்த ப்ரிப்பேர் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்கனவே கிளிக் பண்ணதுனால உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்குது. ஸோ நீங்க புதுசா ஏதாவது அப்லோட் பண்ண போறீங்கன்னா அந்த கேஸ் இதை செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க, STC 163. 27th ஒன்னு ட்ரை பண்றேன். STC 163/2020. STC Okay. 163/2020. ஓகே, அந்த கேஸும் இல்லை. ஸோ இதுல வராததெல்லாம் என்ன பண்ணணும் நான் அப்புறமா கேட்டுட்டு சொல்றேன். ஸோ இது எப்படி பண்ணணும்னு முதல்ல ப்ராசஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ STC 847/2022 ஏற்கனவே நான் இங்க அப்லோட் பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்கேன். ஸோ இதுல நீங்க அந்த இங்க ஒரு பட்டன் வந்தது இல்லை, அதை ப்ரிப்பேர் ஃபார் சென்டிங் டு ஹைகோர்ட்னு. ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா இங்க வந்துடும் பண்டில் அப்லோட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு ஹைகோர்ட், அங்க வந்துடும். ஸோ நீங்க அங்க என்ன பண்ணணும், அப்லோட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க முதல்ல ரெடியா வச்சுக்கணும். அப்லோட் பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சரி ஒரு 5 டாக்குமெண்ட் இந்த கேஸுக்கு நீங்க அப்லோட் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எந்த டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டு கொடுத்துட்டு பாருங்க, ப்ராசஸ் அப்ளிகேஷனா இல்லை பெயில் பாண்டா என்ன அப்படின்ட்டு கரெக்டா கொடுக்கணும். காப்பி ஆஃப் டெபோசிஷன் கொடுத்துட்டீங்கன்னா இங்க அதே மாதிரி டைப் பண்ணணும். அந்த டாக்குமெண்டோட பேரை கரெக்டா கொடுக்கணும். இங்க காப்பி ஆஃப் டெபோசிஷன் கொடுக்குறீங்கன்னா இங்க அந்த டாக்குமெண்டோட நேமை கரெக்டா கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்க ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை காமிக்கும். அதுக்கப்புறமா இதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு
நீங்க இங்க அப்லோடு இது சென்ட் டு ஹைகோர்ட்னு ஒண்ணு இருக்கும். அது வரைக்கும் நீங்க இங்க என்ன பண்ணாலும் ப்ராப்ளம் இல்ல. சென்ட் டு ஹைகோர்ட் குடுத்துட்டீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுனாலும் அது மறுபடியும் கூட அப்லோட் பண்ணிக்கலாம், ரீஅப்லோட் கூட பண்ணிக்கலாம். ஆனா ஹைகோர்ட்டுக்கு சென்ட் பண்றதுக்கு அந்த பட்டன் அழுத்தும் போது மட்டும் உஷாரா இருங்க. ஸோ காப்பி ஆஃப் நக்கில் பண்றாங்க. ஸோ இப்போ 2 டாக்குமெண்ட் தான் இருக்கு. 5 டாக்குமெண்ட் இல்லைன்னா இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு பல்க் அப்டேட் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் ஆயிரும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் அப்டேட் ஆயிரும். Details updated successfully. இப்போ இங்க சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு சென்ட் ஆயிரும். ஸோ இங்க மட்டும் நீங்க உஷாரா இருக்கணும். இங்க சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா அங்க போயிடும். அதுக்கப்புறம் இங்க சென்ட் ஆனதுக்கு அப்புறமா அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, பண்டில் பெண்டிங் இன் ஹைகோர்ட். இதுல என்னன்னா அங்க போய் அங்க என்ன நம்பர் ஆகுது, அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன, அப்படி எல்லாருமே வந்து இதுல காமிக்கும் உங்களுக்கு. கோர்ட் ரெக்கார்ட்ஸ் பெண்டிங் இன் ஹைகோர்ட். இதுல வந்து உங்களுக்கு அந்த கேஸ் ஹைகோர்ட்ல எந்த லெவல்ல இருக்கு, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அது எல்லாத்தையுமே நீங்க இதுல பாத்துக்கலாம். ஒருவேளை அது ஹைகோர்ட்ல இருந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகுது, நம்ம கோர்ட்டுக்கே திரும்பி வந்துடுது அப்படின்னா இதுல இந்த ஆப்ஷன்ல இருக்கும், பண்டில் ரிட்டர்ன் ஃப்ரம் ஹைகோர்ட். ஸோ இந்த இதுல வந்து நீங்க மறுபடியும் அந்த கேஸ் உங்களுக்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அது இதுல இருக்கும். ஸோ நீங்க வந்து கேஸ் அங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதோட நிறுத்திடக்கூடாது. கேஸ் அங்க என்ன ஸ்டேட்டஸ்ல போயிட்டு இருக்கு, இல்ல நமக்கு ரிட்டர்ன் ஆகுதா, இந்த ரெண்டுத்தையும் நீங்க எப்பயுமே செக் பண்ணிட்டே இருக்கணும். இவ்வளவுதான் சொன்னாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஸ்கேன் பண்ற டாக்குமெண்ட் என்ன சைஸ் மினிமம் இருக்கணும் மேடம்? டாக்குமெண்ட் சைஸ் எல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. எந்த சைஸ் வேணா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் சைஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸ்கேன் பண்ண வேண்டியது கலர் பிளாக் அண்ட் ஒயிட் இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும்? அந்த மாதிரி எதுவும் சொல்லல. சரி, ஓகே. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ ரிட்டர்ன் பண்ணா அதை எப்படி ரீசப்மிட் பண்றது மேடம்? ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஆப்ஷன் காமிக்கோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரிட்டர்ன் ஃப்ரம் ஹைகோர்ட்ல இதுல வந்து அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரியும். இல்ல, ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதை பத்தி எதுவும் சொல்லவும் இல்லை ஹைகோர்ட்ல இருந்து. சரி, அதை நான் கேட்டு சொல்றேன், ஹைகோர்ட்ல கேட்டு சொல்றேன். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? மேடம் இன்னொரு டவுட், இப்போ அந்த கட்டுக்கு மிஸ்லெனியஸ் பேப்பர் எல்லாம் இருக்குதானங்க மேடம்? இன்மெட்டீரியல் இன்மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே அனுப்பணுங்களா? ஆமா, எல்லாத்தையும் அனுப்பணும். சரி சரிங்க. ஓவரால் பண்டல்ல இருக்கிற மொத்த பேப்பரும்? ஆமா ஆமா. சரி சரிங்க.
இப்போ நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம்னாலும் இதுல ஆப்ஷன் இருக்கு. இப்ப 2 தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் 3 அப்லோட் பண்ணோம்னாலும் இங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணதும் இருக்கு, எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணலாம். அதுவே நீங்க இன்னும் சென்டே பண்ணல, நம்ம இன்னும் ஹைகோர்ட்டுக்கு சென்டே பண்ணல, பண்டில் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரில தான் இருக்கு, இல்ல அப்லோட்ல இருக்கும். இதுல இன்னும் இந்த சென்ட கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு சென்ட் ஆயிரும். மற்றபடி இப்போ அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாம் இங்கே தான் இருக்கு, இன்னும் ஹைகோர்ட்டுக்கு போகல. ஸோ இந்த டைம்ல நீங்க ஏதாவது எடிட் பண்ணோம் டெலிட் பண்ணோம்னா இந்த டாக்குமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் கூட அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. இதுக்கு ஆக்சுவலா ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, இப்ப நாம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு டாக்குமெண்ட், அவங்க ஏதோ அவங்களே டாக்குமெண்ட்டை ஃபெச் பண்ற மாதிரி ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. கேஸ் டீட்டெயில்ஸ்னு கேஸ் நம்பர் மட்டும் கொடுத்தோம்னா அதை பேஸ் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ல இருந்து எடுக்கிற மாதிரி அவங்க பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு நம்ம டாக்குமெண்ட் இப்படிதான் அப்லோட் பண்ணணும், நாமளே தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இதுக்கப்புறம் இன்னொரு மாடியூல் ஒன்று கொடுக்கத்தான் சொல்லியிருக்காங்க, அதாவது JM1 JM2 CJM இந்த 3 கோர்ட்டுக்கும் கேசஸ் எல்லாம் பிரிக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்குல்ல. ஸோ அவங்க ஒரு மாடியூல் ரெடி பண்ணியிருக்காங்களாம், இன்னும் நமக்கு மாடியூல் வரல. என்னன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனை பேஸ் பண்ணி எந்த கோர்ட்டுன்ட்டு அது ஆட்டோமேட்டிக்கா பிரிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். எங்களுக்கு டெமோ மட்டும் காமிச்சாங்க, இன்னும் எங்களுக்கு அந்த மாடியூல் வரல. வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றோம். அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, கால் பண்ணுங்க. இப்ப ஏதாவது டவுட் இருக்கா, இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? JM1 எதுவும் டவுட் இல்லைல்ல? JM1 வாய்ஸ் கேட்கல. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணி எப்ப முடிக்கணும்? எப்ப ஸ்டார்ட் பண்ணி எப்ப முடிக்கணுமா? உடனே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர்ல எல்லாம் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா. இது நம்ம கிட்ட லிஸ்ட் இருக்கு அப்படின்னா உடனே எல்லா கோர்ட்லயும் அப்லோட் பண்ண சொல்லிருங்க. சரி அதாவது உங்க கோர்ட்ல நீங்க அப்லோட் பண்ணிருங்க. சரி. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, ஓகே, வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you.